சட்னி சாப்பிட்டாலும் ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த முருங்கைக்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி காஞ்சதும் வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச முருங்கைக்காயில் உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்து வறுத்துட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அது கூடவே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு வதக்கிட்டு இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவோட சதப்பகுதியையும் அது கூடவே சேர்த்துட்டு முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியையே கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரைச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் கடுகு பூண்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தால் சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்காய் சட்னி ரெடி. அடுத்ததான் நம்ம சேனலில் என்ன சட்னி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.